வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 4 ஸ்டாக்ஸ் அண்டர் 200 rupees பார்ட் 4ல ரிலையன்ஸ் பவர், மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஈஸ்ட் மைட்ரட் பத்தி தான் பார்க்க போறோம். சம் ஆஃப் தீஸ் ஆர் மோஸ்ட் ட்ரேடட் அண்ட் இந்த பேட்ச்ல ஹை ரிஸ்க் பென்னி ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ், பி ரேஷியோ, லேட்டஸ்ட் குவார்டர் ரெவென்யூ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், 1 year பெர்ஃபார்மன்ஸ், அனலிஸ்ட் கான்சென்சஸ், இமீடியட் ட்ரிகர்ஸ், லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் பேசுவோம். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ரிலையன்ஸ் பவர். The transformation to being capital light, all projects being completed, all the capex for the road is complete, all the capex for the metro is complete. We're basically focusing on the top line revenues, and the run rates are known, they're published every quarter. And then we are focused on the EBITDA margins. As I've told you, we have 85-90% EBITDA margin in our roads business, we have 50% EBITDA margin in our power business, etc. So we believe that the capital intensity phase is over, and we are on our way to dramatically improve our rates of return and our ROE going forward. அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் குரூப் கம்பெனி தெர்மல் அண்ட் ரெனியூவபிள் பவர் ஜெனரேஷன்ல இருக்கு. ஜெனரேஷன் கெப்பாசிட்டி 5305 மெகாவாட்ஸ், 5160 மெகாவாட்ஸ் தெர்மல் பிளஸ் 145 மெகாவாட்ஸ் ரெனியூவபிள். கரண்ட் பிரைஸ் அரவுண்ட் 23 rupeesல இருக்கு. 52 week ஹை 56.74 rupees, 52 week low 20.17 rupees. அதாவது ஹைல இருந்து ஆல்மோஸ்ட் 58% கீழே இறங்கி இருக்கு. பி ரேஷியோ, இத தெளிவா சொல்லணும். கம்பெனி லாஸ்ல இருக்கிறதுனால பி ரேஷியோ மீனிங்லெஸ். ஆனா நிறைய டேட்டா ப்ரொவைடர்ஸ் 246xல இருந்து 782x வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ஹை பி காட்டுறாங்க. இது ஒரு ரெட் ஃபிளாக். இந்த மாதிரி லாஸ் மேக்கிங் கம்பெனிஸை இவாலுவேட் பண்ண பி ரேஷியோ கரெக்டான ஃபேக்டர் கிடையாது. அதுக்கு பதிலா பிரைஸ் டு புக், பிபி ரேஷியோ இல்லனா இவி இல்ல எப்டாலாம் பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் குவார்டர் 4 ஃபினான்ஷியல் இயர் 26 மார்ச் 2026 ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இத கவனமா கேளுங்க. கம்பெனியோட நெட் லாஸ் 493.86 crore rupees, ப்ரீவியஸ் இயரை விட 493% டிக்ளைன். ரெவென்யூ 1877 கோடி ரூபாய், இயர் ஓவர் இயர் 4.59% டவுன். டெப் டு எப்டா ரேஷியோ 10.19x, ரொம்ப ஹெவி டெப் பர்டன்ல இருக்கு. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் 18.8% பிளஸ்ஸா சர்ஜ் ஆயிருக்கு. கரண்ட் பிபி ரேஷியோ பார்த்தா அரவுண்ட் 0.61x இருக்கு. கம்பெனியோட புக் வேல்யூ பர் ஷேர் கிட்டத்தட்ட 35.29 rupeesல இருந்து 38.8 rupees லெவல்ல இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்டாக் பிரைஸ் சுமார் 23 ரூபாய். அதோட ரியல் வேல்யூ புக் மதிப்பை விட கம்மியா இருக்கு. 0.61 times இட்ஸ் புக் வேல்யூ ட்ரேட் ஆகுது. இது மேலோட்டமா பார்க்க அண்டர் வேல்யூடா தெரிஞ்சாலும் கம்பெனி தொடர்ந்து லாஸ் புக் பண்றதுனால அந்த புக் வேல்யூ மெல்ல மெல்ல குறைச்சிக்கிட்டே வருது. 1 year ரிட்டர்ன் -58%ல இருந்து -61% ரேஞ்ச்ல ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. ஸோ சீரியஸ் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அனலிஸ்டோட கான்சென்சஸ் பார்த்தா கான்ஃபிளிக்டிங் டேட்டாவா இருக்கு. ஸ்டாக்கோபீடியா ஸ்ட்ராங் பை ரேட்டிங்கோட 37 rupees டார்கெட் காட்டுது, 29% அப்சைடு. யூனிவெஸ்ட் மோர் கன்சர்வேட்டிவா 30 rupees டார்கெட். ஆனா அனலிஸ்ட் கவரேஜ் தின்னா இருக்கு. இமீடியட் ட்ரிகர்ஸ் என்னன்னா ஃபினான்ஷியல் இயர் 27 ஏர்னிங்ஸ் ரெக்கவரி எக்ஸ்பெக்டேஷன், குவார்டர் 4 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ஃபினான்ஷியல் இயர் 27 கைடன்ஸ் மேல மார்க்கெட் கவனிக்கும். இப்போ ரிஸ்க்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதானி பவர், டாரண்ட் பவர்ங்கிற காம்படிட்டர்ஸ் மார்க்கெட் ஷேர் ப்ரெஷர், ஹெவி டெப்ட், எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோஸ் கண்டினியூ பண்ணா ரீரேட்டிங் டிலே ஆகும். ஹானஸ்ட் டேக் என்னன்னா இது ரொம்ப ஸ்பெகுலேட்டிவ், ஹை ரிஸ்க் டர்ன் அரவுண்ட் ஸ்டாக். லாஸ் மேக்கிங், ஹை டெப்ட், வீக் அனலிஸ்ட் கவரேஜ், ரிஸ்க் அப்பிடைட் அதிகமா இருக்கிறவங்க மட்டும் கன்சிடர் பண்ணணும். தட் டு ஸ்மால் பொசிஷன்ல. காமன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பிபி ரேஷியோ கம்மியா இருக்குன்னு அவசரப்பட்டு மொத்த காசையும் கொட்டாம கம்பெனி எப்ப உண்மையான லாபத்தை, அதாவது நெட் ப்ராஃபிட்டை காட்ட ஆரம்பிக்குதோ அப்ப இன்வெஸ்ட் பண்றது தான் ஸ்மார்ட். ஸ்டாக் 2 மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட், என்எஸ்சில MSUMI. இது சம்வர்தனா மதர்சன் குரூப்போட வயரிங் ஹார்னஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் மேனுஃபேக்சரர். பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், 2 wheelers, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், இவிஸ்க்கு சப்ளை பண்றாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் ஆட்டோ OEMs லைக் மாருதி சுசுகி, மஹிந்திரா, டாடா மோட்டர்ஸ் இவங்க ஒரு சப்ளையர். கரண்ட் பிரைஸ் அப்ராக்சிமேட்டா 41 rupees ரேஞ்ச்ல இருக்கு. 52 week ஹை 53.6, லோ 35.7, பி ரேஷியோ 43 ரேஞ்ச்ல இருக்கு. ஸ்டாக் ஆல்ரெடி பிரீமியம் வேல்யூவேஷன்ல இருக்கு.
growth expectations already priced in அர்த்தம். latest full year financial year 26 results என்னன்னா EPS 0.94 rupees, previous yearல 0.91 இருந்து marginal growth, revenue 104.8 billion rupees, 24% year over year growth நடந்திருக்கு. net income 6.25 billion rupees plus 3.2% year over year. Profit margin 5.4%. Previous year 6.5% இருந்து compressed. Higher expenses நால. 1 year return. Stock 12 month rangeல wide swing காட்டிருக்கு. 35.70 இருந்து 53.60 rupees வரைக்கும். கரண்டா lower end நோக்கி ட்ரேட் ஆகுது. Analyst consensus. Target range 47 to 55 rupees. Current price இருந்து meaningful upside இருக்கலாம். Simply Wall Street fair value estimate 49 to 50 rupees. இன்னொரு ரிப்போர்ட்ல bull case 65 rupees, bear case 45 rupees. Immediate triggers and news என்னன்னா இந்தியாவோட EV adoption அதிகரிக்கிற அளவுக்கு per vehicleோட wiring complexityயும் ஜாஸ்தி ஆகுது. இது MSWILக்கு direct benefit. If you see the last year, there are a lot of new models has been introduced, and if you see our expansion plan also, there will be some EV as well as the ICE model which are going to happen into this year as well. There are few points you need to consider. India is the second largest road network in the globe, and the way the roads are coming, and we have seen the expressways, I think that is one indication that everywhere the road comes first and then the traffic comes onto that. Risk என்னன்னா revenue growth ஸ்ட்ராங்கா இருந்தாலும் margin compression continue ஆச்சுன்னா earnings விட valuation ahead போயிடும். நான் ஷர்மிளா, உங்க salary earn பண்றதை விட அதை grow பண்ண help பண்ற ideas, investing concepts, market analysis எல்லாத்தையும் சிம்பிளா தமிழ்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க. Stock 3, Central Bank of India, NSEல Central BK. Current price பாத்தீங்கன்னா 31 rupees, 52 week high 40.92 rupees, low 29.32 rupees, PE ratio around 6.16. சீப்பா தெரியுது. Key fundamentals என்னன்னா Q3 financial year 26 capital adequacy ratio 16.13%, strong. Net interest margin 2.96%, gross NPA 2.7%, net NPA 0.45%. The key performance of Central Bank of India in Q1, that is 30th June 2026. Our total global business has grown by 18.29%, which is 8,33,320 crores, and deposit increased by 11.68% to 4,78,972 crores. CASA being remained our actually strong point of Central Bank of India. We maintained 46.61% of total deposit. இது அசெட் குவாலிட்டியில ரொம்ப ஸ்ட்ராங் இம்ப்ரூவ்மெண்ட். PSU பேங்க்கு இது இம்ப்ரெசிவ் நம்பர். கேசா ரேஷியோ 47.13%, குட் லோ காஸ்ட் டெபாசிட் பேஸ். 1 year ரிட்டர்ன் பார்த்தா -15.89%. அனலிஸ்டோட கான்சென்சஸ் பார்த்தா ஸ்டாக்கோபீடியா டார்கெட் 37 rupees, 18.32% அப்சைட். டிப் ரேங்க்ல ஒரு அனலிஸ்ட் 40 to 43 rupees டார்கெட்டோட பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 6% அப்சைடு. ஓவரால் சென்டிமெண்ட் காஷியஸ்லி பாசிட்டிவ். ஆனா கவரேஜ் லிமிட்டடா தான் இருக்கு. இமீடியட் ட்ரிகர்ஸ் அண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தா ஜூலை 21, 2026ல வெஞ்சுரா செக்யூரிட்டிஸ் கூட இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தினாங்க. ரீசன்ட் குவார்ட்டர்ஸ்ல ப்ராஃபிட் growth ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் Q4ல இருந்து +28% இயர் ஓவர் இயர் ப்ராஃபிட் growth. ரிஸ்க் என்னன்னு பார்த்தா PSU பேங்க் செக்டரோட ஜெனரல் மேக்ரோ சென்சிட்டிவிட்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் டிபெண்டன்சி. Stock 4, Ease My Trip or ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ். இந்தியாவோட லீடிங் ஆன்லைன் டிராவல் ஏஜென்சி OTA பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒன்று. கரண்ட் பிரைஸ் அரௌண்ட் 6.5 rupees, 52 week high 10.6 rupees, low 5.77 rupees. கம்பெனி ரீசன்ட் குவார்ட்டர்ஸ்ல லாஸ்ல இருக்கு. ஸோ PE கம்ப்ளீட்லி மீனிங்லெஸ். லேட்டஸ்ட் குவார்ட்டர் Q4 financial year 26 March 2026 ரிசல்ட்ஸ் பார்த்தா சேல்ஸ் 151.91 crore rupees, 8.91% இயர் ஓவர் இயர் க்ரோ ஆயிருக்கு. ஆனா ஆப்ரேட்டிங் மார்ஜின் நெகட்டிவ்ல இருக்கு, -16.31%. ப்ரீவியஸ் இயர் +19.69%ல இருந்து மேசிவ் ட்ராப். நெட் லாஸ் அரௌண்ட் 13.58 crore rupees. ப்ரீவியஸ் இயர் நெட் ப்ராஃபிட் பார்த்தா 15.36 crore இருந்துச்சு. ஸோ கிளியர் ஸ்விங். Q3 financial year 26 December 2025லையும் நெட் ப்ராஃபிட் 5.85 crore, 83% இயர் ஓவர் இயர் டிக்ளைன் ஆயிடுச்சு. 1 year ரிட்டர்ன் -34.17%. ஸ்டாக் சிக்னிஃபிகண்ட் டவுன் ஓவர் த இயர். அனலிஸ்ட் கவரேஜும்
thin. ICICI டைரக்ட் டேட்டா படி லாங் டேர்ம் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ரேட்டிங் ரீசெண்ட் லாஸ் மேக்கிங் குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடி செட் பண்ணப்பட்டதா இருக்கலாம். சோ அத டூ லிட்டரலி எடுத்துக்காதீங்க. இமீடியட் ட்ரிகர்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் நியூஸ். ஜூலை 14, 2026ல ஜார்க்கண்ட் டூரிசம் கூட டிஜிட்டல் டூரிசம் ப்ரமோட் பண்ண MOU சைன் பண்ணாங்க. பிரேசில் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக மல்டிபிள் MOU சைன் பண்ணியிருக்காங்க. மன்மீத் அஹ்லுவாலியாங்கிற புது சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரிஸ்க் என்னன்னு பார்த்தா ப்ரமோட்டர் ஹோல்டிங் லாஸ்ட் குவார்ட்டர்ல -4.17% குறைஞ்சு 43.6% இருக்கு. இது ஒரு காஷன் சிக்னல். ரெவென்யூ growth இருந்தாலும் ப்ராஃபிட்டபிலிட்டி ஷார்ப்லி டெட்டீரியரேட் ஆயிருக்கு. ஹை நான் கேஷ் earnings ரிஸ்க் ஃபிளாக் பண்ணப்பட்டிருக்கு. ஹானஸ்ட் டேக் என்னன்னா ரெவென்யூ growth தொடர்ந்தாலும் ப்ராஃபிட்டபிலிட்டி ரீசன்ட் குவார்ட்டர்ஸ்ல வீக்கா இருக்கு. டர்ன் அரவுண்ட் பெட் கேட்டகரியில தான் இது வரும். இப்போதைக்கு அக்ரெசிவ் growth ஸ்டாக் கிடையாது. ஸோ கைஸ் சம்மரி என்னன்னா மதர்சன் சுமி வயரிங் அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் ஃபண்டமெண்டல்ஸ் வச்சிருக்காங்க. ரிலையன்ஸ் பவரும் ஈஸ்மை ட்ரிப்புக்கும் கேரண்டிட் growth இல்ல. ரெண்டும் லாஸ் மேக்கிங் ஹை ரிஸ்க் டர்ன் அரவுண்ட் கேட்டகரியில இருக்காங்க. இது பியூர் எஜுகேஷனல் கண்டென்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா டியூ டெலிஜென்ஸ் தேவை. ப்ளீஸ் NSE ஃபைலிங்ஸ், குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பாருங்க. செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி டெசிஷன் எடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க நெக்ஸ்ட் ஸ்டாக் ரெக்வெஸ்ட் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.